மார்க் ஆண்டனி படத்தில் கிளைமேக்ஸில் ஆண்டனி வந்து கொலம்பியாவில் இருந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் வந்து கொலம்பியாவில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக படத்தோடைய இடையில மார்க் வந்து வசதியாக இருக்கும்போது அப்பா எங்கன்னு கேட்பார் ஏகாம்பரத்துக்கிட்ட. ஆனால் ஆண்டனி எங்கே இருக்கிறாருன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏகாம்பரமும் செல்வமும் 2 பேரும் ஃபோன் பேசுவாங்க. இந்த ஒரு சீனில் மார்க் வந்து ஆண்டனியை விசாரிக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு செல்வம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பெரியவர் வந்து கொலம்பியாவில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுவார். இந்த சீன் மூலமாக ஆண்டனி வந்து கொலம்பியாவில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக படத்தோடைய இடையிலேயே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனால் படத்தோடைய கிளைமேக்ஸில் தான் ஆண்டனி வந்து ஏன் கொலம்பியாவுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக ஏகாம்பரம் தான் ஆண்டனியை கொலம்பியாவுக்கு போக சொல்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்டர் விஷால் எஸ்.ஏ. சூர்யா நடித்த மார்க் ஆண்டனி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க் ஆண்டனி. இந்த 2 பேர்லையுமே வந்து கன்னை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் கன்னு ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக டைட்டிலையே கன்னை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. மார்க் நேமில் வந்து எல்லோ கலர் ஷேடோ கொடுத்துருப்பாங்க. மார்க் வந்து இந்த படத்தில் எங்கேயுமே பெருசாக கன்னெல்லாம் எடுத்து ஷூட் பண்ணியிருக்க மாட்டார். சண்டே கூட போட்டிருக்க மாட்டார். இதே இது ஆண்டனி வந்து கன் எடுத்து யூஸ் பண்ணி ஃபைட்லாம் பண்ணுவார். அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் டைட்டில் போடும்போதே அவருடைய பேருக்கு மட்டும் ரெட் கலர் ஷேடோ கொடுத்துருப்பாங்க. இந்த படம் ஒரு டைம் ட்ராவல் படம் அப்படிங்கிறதுனால டயத்தை வச்சு ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 1975 ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 1/1/1975 இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஒரு டைம் ட்ராவல் மிஷின் மூலமாக காட்டியிருப்பாங்க. சிரஞ்சீவி தான் வந்து இந்த டைம் ட்ராவல் மிஷினை வந்து கண்டுபிடிப்பார். ஸோ டயத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிரஞ்சீவியோட லேபில் டிஃப்ரெண்டான கிளாக் இருக்கும். அந்த கிளாக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு டைம் ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சிரஞ்சீவியோடைய ஒய்ஃப் வந்து ஜானகிக்கு பச்சை கலர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக அவங்க வர 2 சீன்லையுமே பார்த்தோம்னா பச்சை கலர் சாரீ தான் வந்து கட்டிட்டு வர்ற மாதிரி காட்டுவாங்க. 1975 ஜானகி வந்து காஃபி கொடுப்பாங்க. அப்போ காஃபி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் எக்ஸாமுக்கு கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டிருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறம் சிரஞ்சீவி வந்து டைம் ட்ராவல் மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து அவங்க ஒய்ஃபோடைய கால் ஆக்சிடென்ட்டை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ அந்த டைம் ட்ராவல் மிஷினில் அவர் போடுற வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 1917 மென்ஷன் பண்ணியிருப்பார். இவங்களுக்கு அடிபட்டு 5 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பொதுவாக ஹஸ்பண்ட் மூலமாக ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க. அதே இது ஹஸ்பண்ட் மூலமாக ஏதாவது நல்லது நடந்துருச்சு அப்படின்னா ஒய்ஃப் அதை பாராட்டவும் செய்வாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஜானகி வந்து எக்ஸாமுக்கு சரியான நேரத்தில் போக முடியாத போது கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து காஃபி கொடுக்கும்போது சிரஞ்சீவியை திட்டி தான் வந்து காஃபி கொடுப்பாங்க. இதே இது செகண்ட் டைம் வந்து டைம் ட்ராவல் பண்ணி காலெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஜானகி வந்து சிரஞ்சீவி நீங்கள் கண்டிப்பாக சயின்டிஸ்டாக ஆயிடுவீங்க, ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணி காஃபி கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. ஒரே சீனில் சிரஞ்சீவி ஜானகி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி சரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நல்லது நடக்குது அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. சிரஞ்சீவியோடைய போர்ஷன் வந்து 1975 நடக்குது. அதுக்கான ரெஃபரன்ஸாக கிளப்பில் வந்து ஒரு கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டரில் வருஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா 1975 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1995 வயசானவரா ஜாக்கி பாண்டியன் வந்து காமிக்கும் போது வாய்ஸ் ஓவரில் வந்து 95 இப்படின்னா 30 எப்படி இருப்பார் அப்படின்னு வாய்ஸ் ஓவரில் வரும். அதுக்கான டீட்டெயிலாக 35 ஜாக்கி பாண்டியன் வந்து சின்ன வயசாக காமிக்கும் போது 95 30 கழிச்சு 1964 ஒரு இடத்துல வந்து கன் ஷூட் நடக்கும். அப்போ அங்கே மாட்டிக்கிற கேலண்டர் பார்த்தோம் அப்படின்னா 1964 கேலண்டரை காட்டியிருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1963 வந்து ஆண்டனி கட்டின வீடாக இருக்கும். 75 தான் வந்து ஆண்டனி இறந்து போன மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து ஜாக்கி பாண்டியன் கிட்ட போயிருக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கி பேட்டேன்னு 1975 அப்படின்னு இவருடைய பேரை போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே இது மார்க் வந்து வசதியாக மாறும்போது அவருடைய வீட்டில் ஆண்டனி 63ன்னு கண்டினியூட்டியை மிஸ் ஆகாமல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஜாக்கி பாண்டியன் வந்து ஏகாம்பரத்தை கொல்லும்போது 95ல் தான் கொல்லுவார். அதுக்கான ரெஃபரன்ஸாக பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒரு ஆட் இருக்கும். அந்த ஆடில் 1995 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மார்க் வந்து டைம் ட்ராவல் மூலமாக அவருடைய லவ்வருக்கு கால் பண்ணும்போது 29/1977ன்னு கால் பண்ணுவார். அதுக்கான ரெஃபரன்ஸாக அவங்க அம்மா ஃபோன் அட்டன் பண்ணும்போது அவங்க வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்கும். அதில் கரெக்டான வருஷத்தையும் டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே இது ரெட்டின் கிங்ஸ்லி கால் பண்ணும்போது மார்க் கால் பண்ண டேட்டுக்கு அடுத்த டேட்டு தான் கால் பண்ணணும். அதுக்கு டீட்டெயிலாக 30/1977ன்னு கால் பண்ணுவார். ஸோ அந்த டேட்டையுமே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பார். மார்க் வந்து டைம் ட்ராவல் மூலமாக அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவார். அப்போ ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஒரு ஸ்டுடியோவுக்கு கால் பண்ணுவார். அப்போ டேட் பார்த்தோம் அப்படின்னா 1975ல் 25th டேட்டில் வந்து கால் பண்ணுவார். வீட்டுக்கு கால் பண்ணும்போது வேறு ஒரு டேட்டுக்கு கால் பண்ணுவார். ஆண்டனி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் அட்டன் பண்ணும்போது 4ஆம் தேதி 5வது மாதத்தில் 1974க்கு கால் பண்ணியிருப்பார். ஸோ இங்கேயுமே வந்து டேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜாக்கி பாண்டியன் வந்து காட்ஃபாதராக காட்டியிருப்பாங்க. கௌரிக்கு வந்து ஜாக்கி பாண்டியன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால இவங்க தான் காட் மதர்னு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ட்ரெஸ்லேயுமே வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே வந்து 70s 90sல நடக்கிற கதைங்கிறதுனால கலர்ஃபுல் சட்டையாக காமிச்சிருப்பாங்க. ஜாக்கி பாண்டியன் வந்து மார்க்கு கிட்ட ஆண்டனியை பற்றி சொல்லும்போது ஆண்டனியோடைய இன்ட்ரொடக்ஷன் ஷர்ட் வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டு வந்திருப்பாரு. ஆண்டனி வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரு, ஆண்டனி வந்து ஒரு தப்பானவர் அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கு கன்வே பண்ணுவார். இதே இது செல்வம் வந்து ஆண்டனியை பற்றி சொல்லும்போது கிரீன் கலர் ஷர்ட் போட்டு பாசிட்டிவான ஒரு கேரக்டராக சொல்லியிருப்பார். ஸோ ஆண்டனி வந்து நல்லவர் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி மதனோட இன்ட்ரொடக்ஷன் சீன் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர் ஷர்ட் தான் போட்டு வருவார். அவருமே இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வில்லனாக தான் வருவார். மதனுக்கு வந்து ஜாக்கி பாண்டியனே கொண்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக காட்டியிருப்பாங்க. இதே இது மார்க்கோடைய ஷர்ட் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக் ஷர்ட் வந்து போட்டு வந்திருப்பாரு. அந்த கலருமே வந்து ஒரு கிரே கலராக பாசிட்டிவான கேரக்டருக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் 1995 அன்னைக்கு காலகட்டத்தில் சினிமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக ஒரு சில சீன்ஸ் வச்சுருப்பாங்க. 95ல் ரிலீஸ் ஆன சேதுபதி படம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த பார்லிஜி பிஸ்கட்டு. 93 காலகட்டத்தில் தான் அஜித் வந்து அமராவதி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அஜித்துக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு சீனில் ஆடிஷனுக்கு ஒரு பையன் வந்தான், அவருடைய பேர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணனோட ஒய்ஃபு தம்பியோட ஒய்ஃப்னு சொல்லி எனக்கே வாலி கதையை ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சீன் மூலமாக வாலி படத்தையும் ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. 95ல் ரிலீஸ் ஆன பாட்ஷா படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறது. அஜித் வந்து கார் மெக்கானிக் வேலை பார்த்தவர், கார் ரேசிங் பண்ணவர். அதுக்கான டீட்டெயிலாக மார்க்கோடைய கேரேஜில் அஜித்தோடைய ஃபோட்டோவையும் ஒட்டி வச்சிருக்கிறத பார்க்க முடியும். இந்த சீனில் அவ தொட்டா நீ தொட விட்டன்னு சொல்கிற டைலாக் மூலமாக மாநாடு படத்தை ஞாபகப்படுத்துறது, இடுப்பு மட்டும் பார்த்து குஷி ஆகிறதுன்னு குஷி படத்தை ஞாபகப்படுத்துறதுன்னு அங்கங்கே ஒரு சில படத்தோடைய பேரையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1993ல் தான் வந்து ஜென்டில்மேன் படம் எடுத்திருப்பாரு சங்கர், ஒரு புது டேரக்டரு. ஸோ அதையுமே இந்த ஒரு சீன் மூலமாக ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புதுசாக வந்த டேரக்டர் சங்கர்கிட்ட இந்த கதையை சொல்லு அப்படின்னு ஹீரோயின் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஜாக்கி பாண்டியன் வந்து அப்பாவும் நானே அம்மாவும் நானே அப்படின்னு சொல்லி களத்தூர் கண்ணம்மா படத்தில் ஒரு பாட்டு வரும், அதை டயலாக்காக கன்வே பண்ணியிருப்பாரு. சிரஞ்சீவி வந்து இந்த டைம் ட்ராவல் மிஷின் வச்சு 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவார். இந்த 5 ரூல்ஸையும் மார்க்கை எங்கெங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து ஃபோன் கால் பண்ணும்போது மேலே பறப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ மார்க் ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது மேலே நின்று தான் பேசுகிற மாதிரி காட்டுவாங்க. 2வது ரூல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஃபோன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ மார்க் கால் பண்ணும்போதும் சரி, மதன் கால் பண்ணும்போதும் சரி, டெய்லியும் ஒரு நாள் தான் கால் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதுலேயும் மதன் வந்து ஜாக்கி பாண்டியனுக்கு கால் பண்ணும்போது கண்டினியூட்டியை மிஸ் ஆகாமல் காமிச்சிருப்பாங்க. 3வது ரூல்ஸாக நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடி மின்னல் வந்துச்சு அப்படின்னா ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஆண்டனி கிட்ட முக்கியமான விஷயம் மார்க் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடி வந்து விழுந்துடும். ஸோ ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ரூல் நம்பர் 4 என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஃப்யூச்சரில் இருக்கிறவங்க தான் பாஸ்டில் இருக்கிறவங்களுக்கு பேச முடியுமே தவிர வேறு யாருமே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் மார்க் வந்து ஆண்டனியை காப்பாற்ற முடிஞ்சிச்சு.
ரூல் நம்பர் 5 வந்து ப்ரெசண்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், பாஸ்டில் பேசுகிறவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஆண்டனிக்கும் ஜாக்கி பாண்டியனுக்கும் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே இது மதனுக்கும் சரி மார்க்குக்கும் சரி இந்த ஃபோனை பற்றி ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சிரஞ்சீவி வந்து டைம் ட்ராவல் மிஷின் ஒர்க் ஆகுதான்னு அவங்க ஒய்ஃபுக்கு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவார். அதே மாதிரி மார்க்குக்கு டைம் ட்ராவல் மிஷின் கிடச்ச உடனே அவர் லவ் பண்ண பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவார். ஜாக்கி பாண்டியன் போர்ஷனை காமிக்கும்போது, அதாவது 75ல் காமிக்கும்போது கௌரி வந்து ஒரு ஆண் மாதிரி இருப்பார், மீசையெல்லாம் வச்சு ஷர்ட்லாம் போட்டிருப்பாரு. அப்போ ஜாக்கி பாண்டியனுக்கு வந்து கௌரி வந்து ஒரு ஆண் மாதிரி தான் வந்து தெரியும். இதே இது 95ல் வந்து ஒரு பெண்ணாக மாறி இருப்பார், அதுக்கான காஸ்டியூமும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஒரு சீன் மூலமாக ஜாக்கி பாண்டியன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, 95 காலகட்டத்தில் கௌரி வந்து ஜாக்கி பாண்டியன் கிட்ட பேசும்போது நீ அவனா இவன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பாஸ்டில் ஒரு ஆணாக இருந்து ஃப்யூச்சரில் பெண்ணாக மாறி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன் மூலமாக கௌரிக்கு ஜாக்கி பாண்டியன் மேலே ஒரு கண்ணு இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. சிரஞ்சீவி இறந்து போகும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, காலத்தையும் நேரத்தையும் மாற்றக்கூடிய சக்தியை நான் கண்டுபிடிச்சேன், ஆனால் என்னாலேயே என் உயிர் போகிறத தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாகிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி மார்க்கோடைய அம்மா இறந்து போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காலத்துக்கும் நேரத்துக்கும் சக்தின்னு இருந்துச்சுன்னா என் புருஷன் வந்து கண்டிப்பாக என்னை திரும்ப காப்பாற்ற வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறந்து போவாங்க. மார்க் வந்து அடி வாங்கும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, காலத்துக்கும் நேரத்துக்கும் உண்மையிலே சக்தி இருந்துச்சு அப்படின்னா எங்கள் அப்பா வந்து என்னை கண்டிப்பாக காப்பாற்ற வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஆண்டனி வந்து மார்க்கையும் அவங்க அம்மாவையும் சிரஞ்சீவியும் காப்பாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆண்டனி வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது அவருடைய தலையில் வந்து ஐ ஆம் குட்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி குட்ல வந்து ஒரு ஓவோ மட்டும் இன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ ஆம் காட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படிப்போம். இவங்க 3 பேரும் காப்பாற்றுறதுனால இவர் ஒரு கடவுள் மாதிரின்னு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் மார்க் அம்மாவோடைய நினைவு நாளாக இருக்கும். அப்போ அவங்க அம்மாவை நினச்சி ஒரு 4 லைனில் கவிதை மாதிரி எழுதியிருப்பார். அந்த கவிதையை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் நாட்கள் காலங்கள் அப்படின்னு டயத்தை மென்ஷன் பண்ணி 4 வரி லைனை கவிதையாக எழுதியிருப்பார். இந்த ஒரு சீனில் மார்க்கும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மாவை பற்றி. அப்போ அவங்க அம்மாவோடைய ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஒரு ஐயனார் சிலை இருக்கும். இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக இன்னொரு சீன்லையுமே வந்து இந்த ஐயனார் சிலையை பார்க்க முடியும். அது எங்கே அப்படின்னா, செல்வம் வந்து மார்க் கிட்ட ஆண்டனியை பற்றி பாசிட்டிவாக சொல்லும்போது ஐயனார் கோயிலை வச்சு தான் சண்டை நடக்கும். ஜாக்கி பாண்டியன் வந்து வசதியாக இருக்கும்போது மதன் வந்து டானா இருப்பார். இதே இது செகண்ட் ஹாஃபில் வந்து ஜாக்கி பாண்டியன் வந்து இறந்து மதன் வந்து கேரேஜில் இருக்கும்போது மார்க் வந்து வசதியாக இருப்பார். அப்போ மதன் என்னென்ன ரவுடித்தனம் பண்ணினாரோ அப்படியே மார்க் பண்ண மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஜாக்கி பாண்டியன் எப்படி பர்த்டே கொண்டாடி இருப்பாரோ அதே மாதிரி தான் மார்க்கும் பர்த்டே கொண்டாடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த சீனில் மார்க் வந்து அவருடைய கேரேஜை ஒரு ஹோட்டல்காரருக்கு கைமாற்றி விடுறதுக்காண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பார். அப்போ ஒரே ஒரு சைன் போடுறதுக்கு மார்க் அப்படின்னு அவர் பல தடவை சைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. லைப்ரரியில் ஆண்டனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மார்க் வந்து புக்கு பேப்பரை இதெல்லாம் படித்து பார்ப்பாரு. அப்போ அவருடைய மைண்டில் ஆண்டனி வந்து முழுக்க முழுக்க கெட்டவராக தான் தெரிவார். அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் ஆண்டனி வந்து துப்பாக்கியோட லைப்ரரிக்கு வர மாதிரி காட்டுவாங்க. அப்போ பேப்பரில் ஆண்டனியை முழுக்க முழுக்க வில்லனாக எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆண்டனி வந்து பேர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்டினாக இருப்பார். இதே இது அவருடைய லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துவாக இருப்பார். கிறிஸ்டினுக்கு ரெஃபரன்ஸாக அவருடைய கையில் சில்வர் டாலர் வச்சு ஒரு கயிறு போட்டிருப்பாரு. இதே இது அவருடைய ஒய்ஃப் வந்து ஹிந்துவாக இருக்கிறதுனால நெத்தியில் பட்டையும் கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையும் போட்டிருப்பாரு. இந்த சீனில் கௌரி வந்து மார்க்கை கொலை பண்ணுறதுக்காண்டி அடியாட்களை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் மார்க்கை கொலை பண்ணுறதுக்காண்டி யார் அடியாட்களை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அவங்க எப்படிப்பட்ட ஆட்களை செட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா திருநங்கையாக இருப்பாங்க. ஸோ இது மூலமாக கௌரி தான் மார்க்கை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மார்க் வந்து கெட்டவராக இருப்பார், நல்லவராகவும் இருப்பார். ஆனால் கெட்டவருடைய போர்ஷன் வந்து நமக்கு எங்கேயுமே கட்டியிருக்க மாட்டாங்க. நல்லவர் மாதிரி தான் வந்து எல்லா சீன்லையுமே வந்து இருப்பார். ஆனால் மார்க்கும் வில்லன் தான் அப்படிங்கிறத டைலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு சீனில் இவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டில் வந்து டாம் அண்ட் ஜெரி
பெரிய இமேஜ் வந்து இருக்கும். ஸோ இவருக்குள்ளேயும் நல்லவரும் இருக்கிறாரு, கெட்டவரும் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. ஜாக்கி பாண்டியன் வந்து சாப்பாட்டில் தான் விஷத்தை வச்சு கொலை பண்ணியிருப்பார் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை. ஸோ அவருக்கு இந்த விஷயம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயம் வந்து மதனுக்கு சின்ன வயசில் இருக்கும்போதே தெரிஞ்சிடும். அதனால தான் தன்னுடைய அப்பாவை கொன்னுட்டு அப்பாவுடைய இருக்கிற இடத்துல நம்ம வந்துடணும் அப்படின்னு நினைப்பாரு மதனு. அதே இது ஜாக்கி பாண்டியன் வந்து நமக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சாலும் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எப்போதுமே மார்க் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் ஃபுல்லாக வார்ம் லைட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கௌரி வந்து டைம் ட்ராவல் மிஷின் வச்சு ஜாக்கி பாண்டியன் கிட்ட பேசும்போது இது வரைக்கும் நான் விதவையாக இருந்தேன், இதுக்கப்புறம் நான் தேவதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக் மூலமாக ஜாக்கி பாண்டியன் வந்து திரும்ப வருவார் அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. டைம் ட்ராவல் பண்ணி போகிறது எல்லா படத்துலையுமே வந்து ஹீரோ வந்து டைம் ட்ராவல் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுவார். ஆனால் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிற மாதிரி ஹீரோ போய் அதை சரி செய்யாமல் ஃபோன் கால் மூலமாக சரி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ கிட்ட ஃபோன் இருக்கும், செகண்ட் ஹாஃப் வில்லன் கிட்ட ஃபோன் இருக்கும். மார்க் ஆண்டனி படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மார்க் ஆண்டனி படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.